ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நாட் ஒன்லி பயோ ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்களும் கூட இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜீகார்னிக் எஃபெக்ட் மூலமாக நம்மளோட மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜீகார்னிக் எஃபெக்டை நம்மளோட லைஃப்பில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்மளோட லைஃப்பில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு பாட்டை கேட்குறோன்னா அந்த பாட்டு எதுக்காக நம்ம மைண்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே பாட்டே நம்ம ஏன் பாடிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பிரெயின் பார்த்திங்கன்னா நம்ம முடித்த ஒரு விஷயத்தோட முடிக்காத ஒரு விஷயத்த அது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருக்கணுமா. ஏன்னா முடித்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் முடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைனா அது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்திருக்கோம். அந்த விஷயத்தை பண்ணுறக்கு நம்ம ஒரு விஷயத்த முடித்ததோட முடிக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு அதிகமாக ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ஜீகார்னிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜீகார்னிக் எஃபெக்டை இன்னும் கிளியராக சொல்லணுன்னா அதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இவ்வளோ படிக்கணும், இது முடிக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருப்போம் அந்த டைமில். ஆனால் அன்றைக்கி நைட் வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்க விஷயம் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மறந்துடுவாங்க. போக போக விட்டால் மொத்தமாகவே அந்த விஷயங்கள் மறந்துடும். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம், நம்ம படித்து முடித்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். அதனால் அந்த விஷயம் நம்ம சீக்கிரத்தில் மறந்துடும். ஆனால் இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெஸ்ட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் பாதி தான் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் மைண்டு உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கும், நீ இன்னும் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கலை அப்படின்ட்டு. இதுதான் ஜீகார்னிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கோன்னு வைங்களேன், அந்த பாட்டோட மியூசிக்கோ இல்லை ஒரு சில வரிகளோ கேட்குறோம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த பாட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, வேறு பாட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த பாட்டை நம்ம ஃபுல்லாக கேட்கல நம்ம மைண்டு. அதனால அந்த பாட்டை என்ன பண்ணும், திரும்பி அந்த 15 செகண்ட்ஸில் இருக்க அந்த சில வரிகளை மட்டுமே நம்ம மைண்டு திரும்பி பாடிட்டே இருக்கும். எதுக்காக நம்மளோட பிரெயின் எதுக்காக இந்த மாதிரி செய்யுதுன்னா, இன்னும் நம்ம இந்த விஷயத்த முடிக்கலை அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறக்காக அது திரும்பி நம்ம மைண்டில் பாடிக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம இயர்வார்ம்னு சொல்கிறோம். அதாவது நம்ம காதில் ஏதோ ஒரு சாங் கேட்டுகிட்டே இருக்கும், அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த சாங் நம்மளுக்கு தெரிஞ்ச சாங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த சாங்கை நம்ம எப்போயாச்சும் கேட்டிருந்துருப்போமா இருக்கும், ஆனால் ஃபுல்லாக கேட்டிருந்துருக்க மாட்டோம், ஏதாவது சில வரிகள் மட்டும் கேட்டிருந்துருப்போம். அந்த மாதிரி இருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாங்கை நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக கேட்டுட்டிங்கனாலோ இல்லை 2 வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போயிடும். இந்த மாதிரி அடிக்கடி ஒரே சாங்கை கேட்டுகிட்டே இருக்க பிரச்சனை நீங்கள் அந்த சாங்கை ஃபுல்லாக கேட்டுட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இதுதான் நம்ம இயர்வார்ம்னு சொல்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் கேட்ட ஒரு சாங் உங்கள் மைண்டில் அடிக்கடி பாடிட்டே இருக்கிறது தான் நம்ம இயர்வார்ம்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு சாங்கை ஃபுல்லாக கேட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த சாங் நம்ம மைண்டில் பாடிட்டே இருக்காது. ஆனால் ஒரு சாங் நம்ம கொஞ்சம் தான் கேட்டிருக்கோம், கொஞ்ச நேரம் தான் கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சாங் கேட்டாலும் அந்த சாங் நம்ம மைண்டில் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும், நம்ம மைண்டில் பாடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம ஜீகார்னிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஜீகார்னிக் எஃபெக்டை எப்படி நம்மளோட லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணுறது, நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணுறது, இது மூலமாக நம்மளோட மெமரி பவரை, நம்மளோட ஸ்டடி ஸ்கில்ஸை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜீகார்னிக் எஃபெக்டோடு இருக்கிற 3 ஸ்டடி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்பயுமே ஒரு டூ டூ லிஸ்ட்டு போடுறவங்களா இருக்கணும். டூ டூ லிஸ்ட்டு போட்டு நம்மளோட வேலைகளை செய்கிறவங்களா இருக்கணும், இல்லை நம்ம ஹோம்ஒர்க்கோ இல்லை நம்ம படிக்கிற விஷயமோ எதுவாக இருந்தாலும் டூ டூ லிஸ்ட்டு போட்டு படித்தோன்னு வைங்களேன், நம்ம இத்தனை ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கோம், இத்தனை ஒர்க் முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இதில் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்கும். அதனால தான் நான் டூ டூ லிஸ்ட் போட சொல்கிறேன். நம்ம டூ டூ லிஸ்ட் போட்டால் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் பண்ணல நம்மளுக்கே தெரியும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளோட ஒர்க் பண்ணுறக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி
நம்மளோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் நம்ம இவ்வளோ முடிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். நம்ம பிரெயினும் இன்னும் நம்ம இதெல்லாம் முடிக்கல அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் நம்ம இந்த மாதிரி பிரெயின் பூஸ்டர் பண்ணுற எல்லாமே பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு வேணும். நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் இருக்கணும், ஒரு ஈகர்னஸ் இருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கண்டிப்பாக தேவை. செல்ஃப் மோட்டிவேட்டாக இருந்தால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கோம், ஏதாச்சும் படிச்சுட்ருக்கோம், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி படிக்கலாம், இல்லை திரும்பி வேலைக்கு போகலாம், திரும்பி அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். எதுக்காக நம்ம பிரேக் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. என்னென்னா, இப்போது டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம், கரெக்டாக முக்கியமான சீன் வரப்போ மட்டும் பிரேக் போட்டுருவாங்க. அந்த டைமில் மட்டும் கரெக்டாக பிரேக் வரும், இல்லைனா அந்த இதை தொடரும்னு முடிச்சிருவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீன் முக்கியமான சீன் வரப்போ தான் மக்கள்லாம் ஆர்வமாக பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம முடிச்சிட்டா நெக்ஸ்ட் டேவும் பார்க்கணுன்னு நம்மளுக்கு தோணும். என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னு அடுத்த நாளும் பார்ப்போம். அதுக்காக தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம படிக்கிறப்பையும் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஜிகர்னிக் எஃபெக்ட். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் ரீசன். நம்ம பிரெயின் நல்லா மோட்டிவேட் ஆகியிருக்கும், அதே மாதிரி நல்லா பூஸ்டப் ஆகியிருக்கும். ஸோ நம்மளுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்க்கலாம். நம்மள எல்லாருக்குமே சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி சிரிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க 17 மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஃபேஸில் இருக்க 17 மசில்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்ப தான் நம்மளால் சிரிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம அழுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா 43 மசில்ஸ் ஆக்டிவாக இருக்குது. இந்த 43 மசில்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்ப தான் நம்ம அழுகிறோம். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.